அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரியவர், புரட்சித் தலைவர் அம்மா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா என்று செம்மையாக இந்த கழகத்திற்கு உழைத்தவர், 9 முறை வெற்றி பெற்றவர். கோபியிலே ஒருங்கிணைக்கிறேன் என்று இறங்கினார். அவரை நீக்கி அவர் யார் என்பதை பழனிசாமி என்கின்ற துரோகி அவரை அடையாளம் காண்பித்து விட்டார். ஒருத்தர் 2 பேரங்க ஒரு 50-60 லீடர் சொல்லிக்கிட்டே போக முடியும் என்னால். சின்னம்மா என்கிற சசிகலா, ஓபிஎஸ்லேருந்து, அண்ணன்லேருந்து, இவர் செங்கோட்டன்லேருந்து, உங்கள் முன்னாடி நிற்கிற புகழேந்தியிலேருந்து, இப்படி எத்தனையோ பேர் என்னால் சொல்லிட்டு போக முடியும். அவங்கவுங்க திமுக அங்கங்கே போகிறாங்க. ஆகவே அவர் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்னு நீங்கள் கேட்க போகிறீங்க. அதனால் என்னென்னா, அவர் என்ன நிலைப்பாட்டை இப்பொழுது எடுத்தாலும் அவர் உங்களிடத்தில் சொல்லவிருக்கிறார். சொல்லிவிட்டு தான் செல்வார். எங்கே எது செய்தாலும் சரி செல்வார்னு என்னால் சொல்ல முடியாது. ஆகவே அவர் சென்றாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழியில் தான் நிற்பார். ஆகவே எதாக இருந்தாலும் அவர் சொல்லிவிடுவார். நான் அதான் கேட்டேன் நான். அதனால் நான் எதாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் செய்வேன், சொல்லுவேன். இதுவரை எந்த நிலைப்பாட்டுக்கும் நான் வரனா இல்லையாங்கிறத சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி மேலே பின்ன எதுக்கு போனேன் நான்? இல்லை எந்த நிலைப்பாடு அவர் சொல்லிட்டு என்கிட்ட சொன்னதை சொல்லிட்டேன். அவர் நான் எந்த நிலைப்பாடுன்னா என்ன செய்ய போகிறேங்கிறத சொல்லிட்டு தான் செய்வேன் கூடன்னு சொல்லிட்டார். யார்? நான் எப்பயுமே அவர் கூட தான் சார் இருக்கேன். ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போன அத்தனை பேரும் எனது நண்பர்கள் சார். என்ன பண்ண முடியும்? இங்கே ஒரு காட்டு மிராண்டித்தனமாக 60 பேர் 70 பேரை ஒரு தலைவர்களை கண்டினியூஸாக இன்க்ளூடட் எம்எல்ஏஸ் 20 பேர் 22 பேர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே ஒரு அகங்காரமாக சர்வாதிகாரம் பண்ண ஹிட்லராக உட்காந்துருக்க இந்த பழனிசாமிக்கு எதிர்ப்பாக என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருங்க? நான் இப்போ இல்லைங்க, ஒன்றுமே பண்ணலைங்க, ஒழுங்காக இருக்கேன் நான் இப்போது. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம. ஏன்னா கரெக்ட், இது கரெக்ட். யார் ஒருங்கிணைக்கிறீங்கன்னு சொன்னாங்களோ அவங்க ஒரு விரோதி. அவருக்கு விலை போயிட்டாருங்க. அவர் யாரோடையோ டையப் வச்சு இந்த ஏடிஎம்கே இல்லாமல் பண்ணுறேன்னு உறுதிமொழி கொடுத்துட்டாரு. அதை நடைமுறைப்படுத்த தான் பழனிசாமி துடிக்கிறார்.